கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த வீடியோவில் மார்கசீர்ஷ மாதம் வரும் தேய்பிறை ஏகாதசி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதற்கு உட்பண்ண ஏகாதசி என்ற பெயர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, அப்போதான் முதலில் ஏகாதசி விரதமே தோன்றுகிறது. அது என்ன வரலாறுன்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒருமுறை யுதிஷ்டிரர், ஹே ஜனார்தனா, மக்கள் இந்த சம்சார சாகரத்தை கடந்து எளிதில் உன்னை அடைய ஏதாவது வழி இருக்கிறதா என்று வினவ, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஏகாதசி பிறந்த கதையை கூறத் தொடங்கினார். முதலில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா புண்ணிய பலன்களை பட்டியலிட தொடங்குகிறார். குருக்ஷேத்திரத்தில் கிரகண காலத்தில் பசுக்களை தானம் செய்த புண்ணியம், பல யாக யஜ்ஞங்கள், விளை நிலங்கள் தானம் செய்த புண்ணியம், சங்க தீர்த்தத்தில் எங்கு சங்காசுரனை அந்த பரமாத்மா அழித்தாரோ அங்கு ஸ்நானம் செய்த புண்ணியம், ஒரு உத்தமமான வேத பண்டிதருக்கு தானங்கள் செய்த புண்ணியம், கன்னிகா தானம் செய்த புண்ணியம், புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு யாத்திரை செய்த புண்ணியங்களை காட்டிலும் பல மடங்கு புண்ணியத்தை தரக்கூடியது இந்த ஏகாதசி விரதம் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூறியதும், யுதிஷ்டிரர் மிகவும் ஆவலாக அந்த ஏகாதசி பிறந்த கதையை கேட்க கண்ணபிரான் கூறத் தொடங்குகிறார். ஒருமுறை நதி ஜங்கா என்ற பயங்கரமான அசுரனின் முரா என்ற அதிபயங்கரமான பிள்ளை சந்திரவதி என்ற தலைநகரை கொண்ட நாட்டை ஆண்டு வந்தான். பிரம்மா, அஷ்டவசுக்கள், இந்திராதி தேவர்கள் என்று அனைத்து தேவர்களையும் வெற்றி கண்டதோடு அவர்களுடைய அவிர்வாகங்களையும் தானே பெற்றுக்கொண்டதால் பலமின்றி பூமியில் உழல வேண்டியிருந்தது தேவர்கள். அவர்கள் சிவபெருமானிடம் முறையிட அவர் ஜகத் ரக்ஷகனான மகாவிஷ்ணுவிடம் அனுப்பினார். அவர்கள் வைகுண்டத்திற்கு சென்று புண்டரீகாட்சனிடம் முறையிட அவர் அவர்களுக்காக போரிட்டார். பயங்கர சண்டை பல யுகங்களாக நடந்தும் பரந்தாமனால் ஜெயிக்க முடியாமல் மிகவும் சோர்ந்து போய் ஓய்வெடுக்க முடிவு செய்து 96 மைல் விட்டமுள்ள ஹிமவதி என்ற அழகிய குகையில் சென்று கண் அயர்ந்தார். அந்த குகைக்கு ஒரே ஒரு வாயில்தான் உண்டு. அதன் வழியாக முரண் சென்று அந்த பரந்தாமனை அழிக்கும் எண்ணத்தோடு முயல, அப்பொழுது தேஜோமயமாக மகாவிஷ்ணுவின் உடலில் இருந்து தோன்றிய அழகிய பெண் மிகவும் சாமர்த்தியமாக போரிட்டு முரணை அழித்ததோடு அந்த பரந்தாமனையும் காப்பாற்றினாள். கண் விழித்த மகாவிஷ்ணு தேய்பிறை 11ஆம் நாள், அதாவது ஏகாதசி என்று தோன்றியதால் அவளுக்கு ஏகாதசி என்று பெயரிட்டு அவளுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, அவள் தனக்கு ஒன்றும் கேட்காமல் மக்கள் பயன்பெற அந்த நாளில் விரதம் இருப்பவர்களுக்கு பல கோடி ஆண்டுகள் வைகுந்த வாசம் கொடுத்து இகபர சுகமளிக்க வேண்டினாள். மகாவிஷ்ணுவும் அன்று முதல் தேய்பிறை வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசி நாட்களில் விரதம் இருப்பவர்கள் என்னை மகிழ்விப்பதால் விரதங்களில் நான் ஏகாதசியாக இருக்கிறேன் என்ற சிறந்த வரத்தை அளித்தார். விரதம் இருக்கும் முறைகளை பற்றி யுதிஷ்டிரர் கேட்க கிருஷ்ண பரமாத்மா சொல்ல தொடங்குகிறார். விரதம் இருப்பவர்கள் முதல் நாளான தசமி திதியிலிருந்து தன்னை சுத்தம் செய்து கொண்டு இரவு ஒரு பொழுது உண்ண வேண்டும். மறுநாள் ஒரு பொழுதோ அல்லது இரவு மட்டுமோ பழங்களை மட்டும் ஆகாரமாக உட்கொண்டு, அல்லது முடிந்தவர்கள் முழுவதுமாக விரதம் இருந்து இரவு முழுவதும் கண் விழித்து அந்த பரந்தாமனை பாடுவது, பாகவதம் கேட்பது என்று அந்த ஜனார்தனனை மகிழ்வித்து மறுநாள் துவாதசி நாளில் ஸ்நானம் செய்து உத்தமமான பிராமணர்களுக்கு தான தர்மங்களை செய்து போஜனம் அந்த பகவானுக்கு நைவேத்தியம் செய்த பிறகு சாப்பிடலாம். அன்று போஜனத்தில் நெல்லிக்காய், அகத்திக்கீரை சேர்க்க வேண்டும். பகலில் தூங்கவோ பிற மனைகளில் உண்ணவோ ஆகாத காரியங்கள் செய்வதோ கூடாது. பொதுவாக விரத நாட்களில் உபவாசத்துடன் பேசாமல் இருப்பது உத்தமம். அதிலும் இறை நிந்தனை செய்பவர்கள் அல்லது பாவிகளுடன் கண்டிப்பாக பேசக்கூடாது. பார்க்க நேர்ந்தாலும் உடனே சூரிய பகவானை பார்க்க வேண்டும். துவாதசி அன்றும்
தவிர்க்க முடியாமல் உண்ண நேர்ந்தால் துளசி பத்திரத்தை உடனே உண்ண வேண்டும். இவ்வாறு பவிஷ்யோத்தர புராணத்தில் உள்ள ஏகாதசி உட்பன்ன வரலாற்றையும் அதன் முறை மற்றும் பலன்களையும் யுதிஷ்டிரருக்கு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சொல்லி முடித்தார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.